ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட என்னை மிக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் கிழக்கு தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்திற்கு சுமார் 1,15,000 மேற்பட்ட வாக்குகளை கொடுத்து இப்போது மட்டுமல்ல எப்போதும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான், இப்போது மட்டுமல்ல இனி எப்போதும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் என்பதை கட்டியம் கூறும் வகையில 1,15,000 வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். சுமார் 75% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்திற்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியில இருக்கின்றோம். இந்த வெற்றியை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்களது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும், மாண்புமிகு நமது அமைச்சர் ஈரோடு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல இந்த வெற்றிக்கு பாடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் மற்றும் எங்களோடு இணைந்து பணியாற்றிய தோழமையில இருக்கின்ற சமூக அமைப்புகள் அத்தனை பேருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் ஈரோடு வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நகர கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அதோடு மட்டுமின்றி எங்களுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளரான நல்லசிவம் அவர்களுக்கும், ஈரோடு மாநகர கழகத்தினுடைய செயலாளர் எனது அன்பிற்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள், BLA 2 மற்றும் BLC என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்துறை பேருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துறை தோழர்களுக்கும், மகளிரை சார்ந்த சகோதரிகளுக்கும் மற்றும் சார்பு அமைப்புகளான அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இத்தனை செய்தியாளர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வாயிலாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை பணிவோடு உங்கள் வாயிலாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த கிழக்கு தொகுதி மக்களுக்காக அனைத்து பணிகளையும் நான் ஆற்றுவேன். அதே நேரத்தில் இதுவரையிலும் இல்லாத ஒரு MLA-வாக மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு நிலையை நான் எடுத்திருக்கின்றேன். இன்னும் 1 வருடம் 3 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இது போன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் சந்தித்ததில்லை என்கின்ற அளவிலே என்னுடைய பணிகள் இருக்கும் என்பதை உங்களிடத்திலே உங்கள் வாயிலாக மக்களுக்கும் உங்களுக்கும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்தியா கூட்டணிக்கும்
எதிர்வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான ஒரு சான்றான தேர்தலாகும். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்கின்ற பொழுதும் அதற்கு பிறகும் தொடர்ந்து உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டு வந்ததெல்லாம் இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். எனவே மக்கள் அதற்கு விடை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த பிரச்சாரத்திலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களும் நானும் என்னோடு கழகத்தினுடைய அத்தனை தோழர்களும் நிர்வாகிகளும் நடந்தே சென்று வாக்குகளை கேட்டோம். அது எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. பலம் என்பதை விட மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நேரில் கேட்டு அதற்கு தீர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அது அந்த தேர்தல் கொடுத்திருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே இந்த இடத்துல சொன்ன குறைகளை எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்பதையும் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க சட்டமன்ற தந்தை சூழ்நிலையே பெரிய கிடையாது. எந்த அனுபவம் ஏன்னா பொதுமக்கள் ஒரு புகாரிக்கலாம் கருத்திருக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அலுவலகம் ஏற்கனவே 2011 இருந்து 16 வரைக்கும் அந்த அலுவலகத்தை நான் பயன்படுத்தி வந்தேன். அடுத்த 10 ஆண்டு காலம் அதை யாருமே பயன்படுத்தாமல் அது மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருப்பதாக நான் பார்த்த வரையிலோ அல்லது எனக்கு கேட்ட வரையிலோ எனக்கு தெரியுது. அதனால அதை நான் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துவேன். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கென்று ஒரு அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்கு நிச்சயமாக வெகுஜன மக்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய மக்கள் எளிதில் வந்து செல்லக்கூடிய அளவில் ஒரு அலுவலகத்தை நிரந்தரமாக கண்டிப்பாக அமைப்பேன். அதிகபட்சம் ஒரு 15 இருந்து 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த அலுவலகம் அமைக்கப்பட்டுவிடும். அதுல இருந்து பணிகள் நடக்கும். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. அதோ இன்னொன்னு சார், இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எனக்கும் என்னுடைய அமைச்சருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களுடைய செய்திகளை எல்லாம் மக்களை சென்றடைய செய்த பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும், பிரிண்ட் மீடியாவா இருந்தாலும் சரி, விஷுவல் மீடியாவா இருந்தாலும் சரி, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது போன்ற ஒத்துழைப்பை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். அதற்கு ஏற்ற வகையில் உங்களிடத்திலும் நான் பணியோடு இருப்பேன் என்பதையும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.